அவ்வாறு நீங்கள் முறைப்பாட்டு ஒன்றை மேற்கொண்டதன் பிறகு என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், உங்களுடைய முறைப்பாடை அங்கே இருக்கின்ற ஒரு புத்தகத்தில் பதிவு செய்வார்கள். அதை நாங்கள் இன்ஃபர்மேஷன் புக்குன்னு சொல்லுவோம். அதை ஷார்ட் ஃபார்ம் ஐபின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் உங்களுடைய முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு அந்த முறைப்பாடு பதிவு செய்வதற்கான ஒரு இலக்கம் வழங்கப்படும், பதிவிலக்கம் வழங்கப்படும், அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் நாங்கள் சொல்லுவோம். அந்த பதிவிலக்கத்தை நீங்கள் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் அல்லது உங்களுடைய எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அந்த முறைப்பாட்டு பதிவு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஆகவே அந்த முறைப்பாடு அந்த இன்ஃபர்மேஷன் புக் தகவல் புத்தகத்தில் பதிவு செய்ததன் பிறகு எத்தனை பக்கத்தில் எந்த புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற போன்ற விவரங்களை, எத்தனை திகதி நீங்கள் அந்த முறைப்பாட்டை செய்தீர்கள், எந்த போலீஸ் உத்தியோகத்திடம் நீங்கள் அந்த முறைப்பாடுகள் செய்த போன்ற விவரங்களை அதை உள்ளடக்கியதாக உங்களுக்கு ஒரு பற்றுச்சீட்டு வழங்குவார்கள். அந்த பற்றுச்சீட்டை நீங்கள் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். முறைப்பாடு செய்யப்பட்டதன் பின்னர் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது எங்களுடைய அடுத்த படிக்கு நாங்கள் செல்வோம். நீங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் குற்றவியல் குற்றத்துக்கு உட்பட்ட விடயங்களாக காணப்படுகிறதா என்பதை உறுதி செய்த பிறகு அந்த குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகளை போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஆரம்பிப்பார்கள். அந்த விசாரணையின் போது குறித்த நபர் குற்றம் இழைக்கப்பட்டு சந்தேகிப்பதாக இருக்குமாக இருந்தால் அவர்களை போலீசார் கைது செய்து உரிய நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்துவார்கள். அவ்வாறு ஆஜர்படுத்துவதோடு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள